வணக்கம். இது உங்களுடைய ஆர்ஆர் லா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்ட்ராக்ட்ஸ் 1 பற்றி பார்த்துட்ருக்கோம். இது த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல் செக்ஷன் 1ல் இருந்து 75 வரைக்கும் இதில் கவர் ஆகும். அது பேர் தான் கான்ட்ராக்ட்ஸ் 1. இதை ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வீடியோ நம்பர் 3. ஏற்கனவே இன்றைக்கி பார்க்க போகிறது இன்டர்பிரேஷன் கிளாஸோட கண்டினியூஷன். ஏற்கனவே வீடியோ 2ல் சில டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதாவது இதில் டோட்டலாக 10 டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அதில் 6 வீடியோ 2ல் கவர் அப் பண்ணியிருக்கிறோம். அதோட கண்டினியூஷன் ரிமைனிங் 4 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களோட பேர் ஆக்ட் எடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2ல் டோட்டலாக Aல இருந்து Z வரைக்கும் உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் பார்ட் இருக்கும். இதை இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இன்றைக்கி செக்ஷன் 2 கிளாஸ் F ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ், G கிளாஸ் G வாய்ட் அக்ரிமெண்ட், I வாய்டபிள் கான்ட்ராக்ட், J வாய்டு கான்ட்ராக்ட். இந்த 4 செக்ஷனை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜென்ரலாக உங்களோட கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன்ஸ் ஏலேருந்து J வரைக்கும் டோட்டலாக 10 செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு செக்ஷன் கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த டெஃபினேஷன் பார்ட்டை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்குங்க. இப்போ ரெசிப்ரோக்கல் அப்படின்னு ஒரு நியூ வேர்டிங் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரெசிப்ரோக்கல்லாம் என்ன சார் தமிழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரஸ்பர வாக்குறுதி, பரஸ்பரம்னு சொல்லலாம். ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ் அப்படின்னா பரஸ்பரமாக 2 பேருக்கும் உள்ள ஒரு பரஸ்பரமான வாக்குறுதி அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வாய்டு அப்படின்னு ஒரு நியூ வேர்டு இங்கே வருது. வாய்டு, அந்த நியூ வேர்டு சொல்ல நியூ டேர்ம். வாய்டு அப்படின்னா என்ன சார்? வாய்டு அப்படின்னா செல்லாது. அப்போ வாய்டு அக்ரிமெண்ட்னா என்ன? இந்த அக்ரிமெண்ட்டு செல்லாது. சரி, வாய்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்டபிள் அப்படின்னா ரத்து செய்யக்கூடியது. இப்போ செல்லும், ஆனால் ஃப்யூச்சரில் அதை கேன்சல் பண்ண முடியும், ரத்து செய்ய முடியும். அதான் வாய்டபிள். வாய்டு அப்படின்னா செல்லாது. வாய்டபிள் அப்படின்னா இப்போ செல்லும், ஃப்யூச்சரில் அது செல்லாமல் கூட போகலாம். அதாவது ரத்து செய்யக்கூடியது அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல், வாய்டு, வாய்டபிள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, இப்போ செக்ஷன் 2 கிளாஸ் F ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் எடுத்துப்போம். ஏ இங்கே ஏ அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இங்கே பாருங்கள், ஏ அக்ரீஸ் டு செல் இஸ் ஹவுஸ் டு பி. இதுதான் ஒரு காமன் எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 50,000 rupees அண்டு பி அக்ரீஸ் டு பை இட். இதுதான் சுச்சுவேஷன். அதாவது என்னென்னா ஏ ஒரு வீட்டை அவருடைய வீட்டை சேல் பண்ணுறாரு பிக்கு. பி அதுக்கு 50,000 ரூபா கொடுக்குறாரு, கேஷாக கொடுக்குறாரு. இதுதான் சுச்சுவேஷன். ஓகேங்களா? சரி, ஏற்கனவே போன வீடியோவிலே நம்ம செக்ஷன் 2 கிளாஸ் பி ப்ராமிஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ப்ராமிஸ் தான் ஆல்ரெடி இங்கே ஏ பிக்கு அவருடைய வீட்டை கொடுக்குறாரு, பி 50,000 கொடுக்குறாரு. இது ப்ராமிஸ்னு ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன சார் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதை இந்த செக்ஷன் 2 கிளாஸ் பி இருக்கு இல்லையா, இதை 2 ஸ்டேட்மெண்ட்டாக நான் பிரிக்கிறேன். இப்போ அதாவது ஏ அக்ரீஸ் டு செல் இஸ் ஹவுஸ் டு பி ஃபார் ₹50,000 அண்ட் பி அக்ரீஸ் டு பை இட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதை 2ஆக நான் பிரிக்கிறேன். அதாவது ஏ சொல்கிறது ஒரு பார்ட்டு பாருங்கள், ஐ வில் செல் மை ஹவுஸ். இது ஒரு ப்ராமிஸ். இப்போ பி என்ன சொல்லுவார்? ஐ வில் பை ஃபார் ₹50,000. இது ஒரு ப்ராமிஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ராமிஸ். இது ஒரு ப்ராமிஸ், இது ஒரு ப்ராமிஸ். ஈச் ஒன் இஸ் செப்பரேட் ப்ராமிஸ். ரெண்டுமே ஒரு தனித்தனியான ப்ராமிஸாக எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு செக்ஷன் 2 கிளாஸ் பியில் சொல்கிறது. அதாவது ஏவோடைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ராமிஸ்,
பியோட ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ராமிஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இந்த இடத்துல பிக்சரில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பிரித்தோம் இல்லையா? இது வந்து ஒரே விஷயந்தான், ஆனால் ரெண்டாக பிரிக்கும் போது ரெண்டு ப்ராமிஸ் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ இங்கே இந்த பாயிண்ட் வரும்போது ஏ வில் செல் ஒன்லி இஃப் பி பேஸ். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, பி காசு கொடுத்தா ஏ விற்பார். கரெக்டுங்களா? இல்லை, இப்படி எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், பி வில் பே ஒன்லி இஃப் ஏ சேல்ஸ். பி வந்து காசு கொடுப்பாரு, ஏ வந்து சேல் பண்ணான். இதை ஒரே இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே புட் டுகெதர் போட்டிங்கன்னா இது பேர் தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னா பரஸ்பர வாக்குறுதி. ப்ராமிஸ்னால் வாக்குறுதி, ரெசிப்ரோக்கலும் பரஸ்பரம். ஸோ பரஸ்பர வாக்குறுதி இந்த இடத்துல வருது. இதை நீங்கள் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராமிஸ், அது செக்ஷன் 2 கிளாஸ் பியில் போயிடும். ரெண்டுத்தையும் புட் டுகெதர் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா அது ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை வந்து மியூச்சுவல் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் சொன்னாலும் மியூச்சுவல் ப்ராமிஸ் சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் அக்ரிமெண்ட். சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது வாய்ட் அக்ரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், வாய்ட் அப்படின்னா செல்லாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ அந்த வாய்ட் அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, செக்ஷன் 2 கிளாஸ் ஜி, அதில் இந்த வாய்ட் அக்ரிமெண்ட் வருது. இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்துப்போம். அப்போ தான் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. இப்போ ஏ அக்ரீஸ் டு செல் இஸ் ப்ராப்பர்ட்டி டு பி. சரிங்களா? அந்த ஏற்கனவே பழைய சிச்சுவேஷன் தான் இது, கொஞ்சம் லைட்டாக மாற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏ வந்து பிக்கு அவரோட வீட்டை விற்கிறாரு. ஆனால் த பர்பஸ் இஸ் பி அந்த வீட்டை வாங்கிறதுக்கு பர்பஸ் வந்து இல்லீகலாக இருக்குது. இல்லீகல்னா என்ன அர்த்தம்னா, அவர் வீடை வாங்குறாரு, 50 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த வீட்டை அவர் எதுக்காக யூஸ் பண்ணுறாரு, சட்ட விரோதமான தொழிலுக்கு அவர் யூஸ் பண்ணால் அது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ பி வந்து ஏ வந்து வீடை விற்கிறாரு, பி வந்து காசு கொடுக்குறாரு. இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் இங்கே வருது. எதுன்னா, பி வந்து அந்த வீட்டை என்ன நோக்கத்துக்காக வாங்குறாரு. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்மக்லிங் குட்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்குறாருன்னா அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆப்ஜெக்ட்னு என்ன அர்த்தம், அவரோட நோக்கம் வந்து சட்டவிரோதமாக இருந்தால் அது வாய்ட் அக்ரிமெண்ட். இவருக்கு ஏக்கு தெரியாதுல்ல, அவர் எதுக்காக அவர் வீடு வாங்குறான்னு அவருக்கு தெரியாது. ஏக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏ பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுவார்ல. அதனால தான் பர்பஸ் வந்து இந்த இடத்துல வருது. பர்பஸ் வந்து லீகலாக இருக்கணும். பர்பஸ் இல்லீகலாக இருக்குது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது அப்படின்னா ஏ வந்து எப்போ வேணால் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அவர் வந்து அதை விற்கணும் அவசியம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு தான் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் வந்து வீடு தரேன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் தர மாட்டீங்கன்னு அவர் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா ஏக்கும் பிக்கும் கான்ட்ராக்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் உண்டு. இருந்தாலும் இவர் ஏக்கு வந்து இப்போ ஏக்கு வந்து ரைட் உண்டு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஏன்னா பியோடைய நோக்கம் இல்லீகலாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அன் அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள்னா என்ன அர்த்தம், சட்டப்படி அமல்படுத்த முடியாது. என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு என்ன அர்த்தம், புது வேர்டு பாருங்கள். என்ஃபோர்ஸபிள்னா அமல்படுத்த முடியாது, சட்டப்படி அமல்படுத்த முடியாத ஒரு அக்ரிமெண்ட் வாய்ட் அக்ரிமெண்ட், செல்லாத அக்ரிமெண்ட். சரிங்களா? ஏன் இந்த இடத்துல செல்லாதுன்னு நம்ம அந்த வார்த்தை வருதுன்னா, அவர் வாங்குகிற நோக்கம் வந்து அன்லாஃபுல். சின்ஸ் ஆப்ஜெக்ட் நோக்கம் வந்து அன்லாஃபுல் ஆப்ஜெக்டோட வாங்கினால இந்த அக்ரிமெண்ட் செல்லாது. ஸோ இது என்னது, அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்ட் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ட் ஃப்ரம் த பிகினிங். இதை வந்து ஆஸ் எ லீகல் ஸ்டூடெண்ட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்து பண்ணால்
இது வந்து லாட்டின் டேர்ம்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். லாட்டின் டேர்ம்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணி எழுதணும் ஆன்சர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு வந்து பிளெயின் இங்கிலீஷில் வந்து வாய்டு ஃப்ரம் த பிகினிங் சொல்கிற மாதிரி லாட்டின் டேர்மில் வாய்டு அப் இனிஷியோ. என்னது? வாய்டு அப் இனிஷியோ. இது வந்து ஒரு லாட்டின் டேர்ம். ஓகேங்களா? இதுதான் அங்கே இந்த வாய்டு அக்ரிமெண்ட் அப்படின்னா வாய்டு அப் இனிஷியோ அக்ரிமெண்ட் அப்படின்றது பொருள்படும். சரிங்களா? ஸோ இப்போ வாய்டு அக்ரிமெண்ட் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த வாய்டு அக்ரிமெண்ட் அப்படின்னாலே அது வாய்டு அப் இனிஷியோ. சரிங்களா? சரி, வாங்க இப்போ அடுத்த செக்ஷன் என்ன இருக்குது? வாய்டபிள் கான்ட்ராக்ட். அப்போது செக்ஷன் 2 கிளாஸ் ஐ வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட். என்ன சார் வாய்டுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ வாய்டபிள் அப்படின்றீங்க. வாய்டபிள் அப்படின்னா ரத்து செய்யக்கூடியது. இது வாய்டுனா ரத்து, இனிஷியலி அது ரத்து. வாய்டபிள்னா ஃப்யூச்சரில் இப்போ வந்து அது செல்லத்தக்கதாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதை செல்லத்தக்கதாக மாற்ற முடியும். அது பேர் தான் வந்து வாய்டபிள். சரி, வாங்க இப்போ பாருங்கள். செக்ஷன் 2 கிளாஸ் ஐ வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டை பற்றி பேசுது. சரிங்களா? சரி, இந்த சிச்சுவேஷன் எடுத்துப்போம். ஏ threatens B and forces him to buy the house. அப்படி என்ன அர்த்தம்? த்ரெட்டன்ஸ் பண்ணுறார். த்ரெட்டன்ஸ் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். த்ரெட்டன்ஸ்னால் அச்சுறுத்துறது, இல்லைனா ஒருத்தரை பயமுறுத்தி வாங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? பிக்கு வந்து அந்த வீட்டை வாங்குற ஐடியா இல்லை, ஆனால் ஏ வந்து அவரை பயமுறுத்தி விற்கிறதுக்கு பார்க்குறாரு, ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவர் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிறாருன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இதை வந்து அவர் ஃப்யூச்சரில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பி கன்சென்ட் வந்து நாட் ஃப்ரீ. நாட் ஃப்ரீனது அவருடைய ஒப்புதல் இல்லை, அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் பி வந்து அவரை அச்சுறுத்தி பயமுறுத்தி சொத்தை பிடுங்க பார்க்குறாங்க, இல்லை அவர்கிட்ட விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது அர்த்தம். இதுக்கு வந்து இன்னொரு டேர்ம் வந்து கோயர்ஷன். ஸோ கோயர்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது ஒப்புதல் வந்து ஃப்ரீயாக இல்லை, அவரை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்னு அர்த்தம். கன்சென்ட் இஸ் நாட் ஃப்ரீ அப்படின்னா அவர் ஒப்புதல் இல்லாமல் அவரை பயமுறுத்தி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை சிம்பிளாக கோயர்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி வேர்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் வெயிட்டேஜே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸாம் இது உங்களோட வேல்யூவேஷன் பண்ணுறவருக்கு உங்களை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்து நிறைய மார்க் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புரிஞ்சிச்சிங்களா? வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்னென்ன? எ கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா அட் த ஆப்ஷன் ஆஃப் ஒன் பார்ட்டி. இது வந்து ஒருத்தருடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த இடத்துல வந்து ஏ வந்து அவர் பயமுறுத்தி தான் பண்ணியிருக்காரு, பிக்கு வந்து ஐடியாவே இல்லை வாங்கிறதுக்கு அவருக்கு. ஆனால் ஏ வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பயமுறுத்தி பண்ணுறாரு. அப்போ இது என்ன அர்த்தம்? வாய்டபிள் கான்ட்ராக்ட். அதாவது வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஏன் வருதுன்னா, பி வந்து சரி போனால் போதுனும் வாங்கிக்கலாம், எனக்கு வேணான்னு சொல்லியும் பண்ணலாம். இது வந்து அவருடைய ஆப்ஷனை பொறுத்தது. யாருடைய ஆப்ஷனை பொறுத்தது? பியோடைய ஆப்ஷனை பொறுத்தது. சரிங்களா? ஸோ இப்போ வாய்டு கான்ட்ராக்ட்னா முதல்லையே அது வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது, அது முதல்லையே அது வந்து செல்லாதக்கது. ரைட்டுங்களா? செல்லாது. வாய்டபிள் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை வந்து அவரோட ஆப்ஷனில் விட்டுடலாம், அதை வாய்டபிளாகவும் மாற்ற முடியும் அப்படின்றது அது அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து அது அடுத்த செக்ஷன் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஸோ ரெசிப்ரோக்கல் முடிச்சிட்டோம், வாய்டு அக்ரிமெண்ட்டை முடிச்சிட்டோம், வாய்டபிள் கான்ட்ராக்ட் முடிச்சிட்டோம். இப்போ வாய்டு கான்ட்ராக்டுக்கு வர போகிறோம். இப்போ வாய்டு கான்ட்ராக்ட் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் ஜேல சொல்கிறாங்க. இப்போ வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன சார் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ வாய்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், செல்லாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்துப்போம். ஏ அக்ரீஸ் டு செல் இஸ் ஹவுஸ் டு பி. ஏ வந்து பிக்கு வீடு விற்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனால் பிஃபோர் செல் விற்கிறதுக்கு முன்னாடி
the house is destroyed by fire. ஏதோ ஒரு ஃபயர்னால அவரோட வீடு வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. டெஸ்ட்ராய்டுன்னு அர்த்தம் சேதம் அடைஞ்சிருச்சு, இல்லை அழிஞ்சிருச்சுன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ ஏ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இப்போ பியும் ஒத்துக்கினாரு. அப்போ என்ன ஆச்சு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏ வந்து விற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டார். அப்போ பி வந்து போயிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வீட்டை கொடு, அதை பழையபடி இருந்த மாதிரி கொடுன்னு எப்படி பண்ண முடியாது அவர் கேட்டார்னா, இவர் ஏஆல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை சிற்றமோ எதிர்பாராத ஒரு விபத்துனால அவர் வீடு என்னாச்சு, சேதம் அடைஞ்சிடுச்சு. இப்போ அவரால் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன அர்த்தம், தான் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. அப்படி இருந்ததுனாலும் அது வாய்டு கான்ட்ராக்ட். சரிங்களா. ஏவால் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, பெர்ஃபார்மன்ஸ் பிகம்ஸ் இம்பாசிபிள். அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார், இம்பாசிபிள், நடக்க முடியாது. அப்படின்னா பி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுத்தா ஆகணும்னா அவரை போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ எ கான்ட்ராக்ட் விச் வாஸ் வேலிட் இனிஷியலி, முதல்ல அந்த கான்ட்ராக்ட் கரெக்டு தான், அவர் முதல்ல கான்ட்ராக்ட் போடும் போது கரெக்டு, பட் பிகம்ஸ் வாய்டு லேட்டர், அதுக்கப்புறம் தான் அது வாய்டாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிகம்ஸ் இம்பாசிபிள். ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, அவர் என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து நமக்கு வந்து ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இதை வந்து நீ ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பி சொல்ல முடியாது. பி வந்து அவரை இது வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த பழையபடி வீடை கொடுன்னு சொல்ல முடியாது. அதுதான் வாய்ட் கான்ட்ராக்ட். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா, ஏவும் பியும் ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவர் வந்து வீடு தரேன்னு சொல்லிட்டாரு, அவர் காசு பே பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவரால் பண்ண முடியாத அளவுக்கு இம்பாசிபிள் ஆகிடுச்சு, நிறைவேற்ற முடியாத பொசிஷனுக்கு ஏ தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் வந்து பி வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு சூட்டை இவர் மேலே ஃபைல் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்டு. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இன்னையோடைய இந்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம வந்து மொத்தம் 4 செக்ஷனை பார்த்துட்டோம், ரைட்டுங்களா? என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, செக்ஷன் 2 கிளாஸ் எஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸை பார்த்துட்டோம். செக்ஷன் 2 கிளாஸ் ஜி வாய்டு அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டோம். செக்ஷன் 2 கிளாஸ் ஐ வாய்டபிள் கான்ட்ராக்ட் பார்த்துட்டோம். செக்ஷன் 2 கிளாஸ் ஜே வாய்டு கான்ட்ராக்ட் பார்த்துட்டோம். ஸோ இந்த செக்ஷன் 2 அப்படின்ற இந்த செக்ஷனில் மொத்தம் 10 கிளாஸஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதை வந்து நல்லா 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு சிதம் புரியலனா கூட கொஞ்சம் பாஸ் பண்ணி பொறுமையாக கூட கேட்டு புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இது நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்னும் அடுத்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த சாப்டர்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.